வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் தன்னோட வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணார் வச்சுங்களேன், கணபதி ஹோமம் அப்படின்னு. அதுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டாரு. எல்லாம் வந்தாங்க. எல்லாம் வந்தப்பன்னா காலையில் ஹோமம் நடந்து கடைசியில் இந்த பட்டு துணியில் தேங்காய் வச்சு நெய் ஊற்றி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்குறாரு, பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா வேற்று மதம், இந்து மதம் கிடையாது. இவரும் அந்த அம்மாவை கூப்பிடல, ஆனாலும் அந்த அம்மா வந்துடுது. சரி, வந்துட்டு அப்புறம் அந்த ஐயர் இந்த கும்பத்தில் இந்த மாவுடையில் தெளிப்பாங்க பார்த்தீங்களா தண்ணி. அப்போ குடுகுடுன்னு அந்த அம்மா போயிட்டு தன்னோட 2 பசங்களையும், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூப்பிட்டு வந்துட்டு, சாமி இந்த பையன் மேலே, சாமி இந்த பொண்ணு மேலே, தான் மேலே அப்படின்னு வாங்கிக்கிட்டு இருந்தது. சந்தோஷம். அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. உட்கார வச்சு இலை போட்டு சாப்பிட்றப்ப என்ன பொங்கல், வடை, புளியோதரை, பாயசம் எல்லாம் 2 பேரும் 3 பேரும் சாப்பிட்டாங்க. அந்த அம்மா சாப்பிட்டுட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கும் டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போச்சு. சரிங்களா, சந்தோஷம். அப்போ ஒரு 2 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்காரர் ஒரு 4-4:30 மணிக்கு அந்த ஹோமத்தில் இருந்த அந்த செங்கலெல்லாம் எடுத்து தொடப்பம் வச்சுட்டு அந்த சாம்பலை ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டுருக்காரு. அப்போ ஒரு 6 மணிக்கு இந்த அம்மா வருது. அதாவது இந்த ஹிந்துவில் பார்த்தீங்களா, வேற்று மதத்தில் அந்த அம்மா வருது. வந்துட்டு ஒரு குச்சியை எடுத்து அந்த சாம்பலை அப்படியே கிளறுது. சரி அப்படின்னு இவர் பார்க்குறாரு. பார்த்தா அதுலேருந்து ஒரு சின்ன கருகி போனால் ஒரு பீஸ் மாதிரி ஒன்று எடுக்குது அந்த அம்மா. இவர் கேட்குறாரு, அது என்னங்கன்னு கேட்குறாரு. இது காயின் அப்படின்னது. காயினா? அம்மா, ஒரு 10 ரூபா காயின்னு நான் ஹோமத்தில் போட்டேன், அப்புறமா எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த வீட்டுக்கு நல்லது அப்படின்னு அந்த அம்மா எடுத்துகிட்டு போகுது. இவருக்கு ஆச்சரியம். ஏன் அப்படின்னா இவர் ஹோமத்தில் எப்படி காயின்லாம் போட மாட்டார், அது பழக்கம் இல்லை. ஆனால் வேற்று மதத்துக்கார அந்த அம்மா அந்த ஹோமத்தில் அந்த காயினை போட்டு எடுத்துகிட்டு போகுது. சரி, பரவாயில்ல. உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு வெள்ளை துணி கொண்டு வருது. வெள்ளை துணி கொண்டு அந்த துணியில் அந்த சாம்பலை எடுத்து முடிச்சு போட்டுக்கிட்டு போகிறப்ப, இது எதுக்குன்னு கேட்குறாரு அவர். இல்லை, இதை முடிச்சு போட்டு வீட்டு வாசலில் தொங்க போட்டால் நல்லது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. வேற்று மதத்து அம்மா. இவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஹோமம் பண்ணின உடனே அந்த சாம்பலையெல்லாம் எடுத்து கிணத்துலேயோ இல்லை ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ கரைச்சிடணும். அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்கார். சரி, ஓகே. இதில் என்ன தப்பு ஒன்றும் கிடையாது. இவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. இவங்களோட ஆஃபீஸில் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு மதங்கிறது வேறு. இவங்க ஃபாலோ பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு. இல்லை, தப்பே கிடையாது. நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம கூட தான் பழகிறாங்க, நம்ம கூட தான் சாப்பிட்றாங்க, கடைக்கு போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் இவங்க வேற்று மதத்துக்காரங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்து மதத்தை தங்கள் சமூகத்தின் அடையாளமாக இவங்க காட்டிக்கொள்ளாட்டினாலும் அதோட கோட்பாடுகளில் நம்பிக்கை வைக்கிற இவர்கள் இந்துக்களே. அடிப்படையில் இவர்கள் இந்துக்கள் தான். இந்து மதத்தை தங்களோட சமூகத்தோட அடையாளமாக காட்டிக்கலை. பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, பூ வச்சுக்க மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, அப்படிதான் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த நவராத்திரி, தீபாவளியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு கும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு தண்ணீர், அப்புறம் ஹோமம் பண்ணின அந்த சாம்பல், அப்புறம் அந்த காயின், இதிலெல்லாம் இது எல்லாமே முழுக்க இந்து மத கோட்பாடுகள்.
அவங்க அதையெல்லாம் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கும்பாபிஷேகம் நடந்தால் நமக்கே தெரியாது. அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்ததா, நாங்கள் 10 மணிக்கு போனோம், அங்கே போய் நின்னோம், மேலேருந்து கலசத்துலேருந்து தண்ணி தெளித்தாங்க அப்படின்னு சந்தோஷம்னு சொல்கிறாங்க. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, வேற்று மதத்துக்காரங்கள். இந்து மத கோட்பாடுகளை அவர்கள் ஆழமாக பின்பற்றுகிறார்கள். இவர்களும் இந்துக்களே. சரிங்களா? இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.